எல்லே இளம் கிளியே, எல்லே இளம் கிளியே, இன்னும் உறங்குதியோ சில்லென்றழையேன் நங்கை நீர் போதர்கின்றேன். வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணி கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை மாயனை வல்லானை மாயனை வல்லானை மாயனை பாடேலோர் எம்பவர். எல்லே இளங்கிளியே என்ற பாசுரத்துல பாகவத பாரதந்திரியத்தை விளக்குகிறாள் ஆண்டாள். எல்லே இளங்கிளியே, பாகவதர்களை பார்க்கணும், அவர் குரலை கேட்கணும், அவர்களோடு சேர்ந்து பகவானை அனுபவிக்க வேண்டும். இன்னும் உறங்கிறியோ அப்படின்னாக்கா பாகவதர்களுடைய கலவாமை தவறு. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பாகவதர்களோடு கூடி அனுபவிக்க வேண்டும். அப்படி பாகவதர்கள் கூட கூடி அனுபவிக்கவில்லை என்றால் அது ஒரு தவறு. இன்னும் உறங்கிறியோ, சில்லென்றழைமீன். வைஷ்ணவர் விஷயத்துல கடுமையான வார்த்தையை பேசக்கூடாது. ரொம்ப அடியேன்னு தான் சொல்லணும், ரொம்ப மிருதுவான வார்த்தைகள் தான் பேசணும். சில்லென்றழைமீன், நங்கே மீன் போதருகின்றேன், கௌரவமா நடத்தணும் அவளை. ஒரு அர்ச்சக சுவாமி கொஞ்ச நேரம் ஆயிட்டு அப்படின்றதுக்காக சன்னதி விட்டு போகாம அங்கேயே இருந்து பொறுமை காக்கணும். நங்கே மீன் போதருகின்றேன், வைஷ்ணவர்கிட்ட கௌரவமான வார்த்தை, அபச்சாரப்படக்கூடாது. வல்லையூன் கட்டுரைகள், அப்படியே இந்த வைஷ்ணவ அடியார்கள் கடிந்து பேசினா அது உத்தேசம் அப்படின்னு இருக்கணும். யார் நம்மளுடைய தவறை சுட்டி காப்பார்கள்? சம்பிரதாயம் தூக்கி நிறுத்தணும் அப்படின்னாக்கா ஆச்சாரியர்கள் நம்மக்கிட்ட சில விஷயங்களை சொல்லுவா. சில சமயத்தில் கடிந்து பேசுவார்கள். கடிந்து பேசும்போது அதனுடைய உத்தேசமாக கொள்ள வேண்டும். இது ஏன் நம்ம அவர்களோடு கோபப்படக்கூடாது. அடுத்ததாக வல்லீர்கள் நீங்கள் நானேதான் ஆயிடுக அப்படின்னாக்கா பிறற்குற்றத்தையும் தம்முடையதாக இசைவதே வைஷ்ணவ லட்சணம். ஒருத்தர் நம்ம கிட்ட தப்பு பண்ணிட்டான் அப்படிங்கிறதுக்காக திரும்பி அவன் மேல கோவப்படுறது இல்லை. ஸ்ரீ ராமாயணத்துல பரதன் ராமன் காட்டுக்கேகிறான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு சத்ருகனன் கிட்ட கதறிக்கொண்டு பின்வரமாவும் சொல்றான். அவன் இது யாருடைய குற்றம் அப்படின்னு சத்ருகனா, கைகேயினுடைய குற்றமா? இல்லை. எந்த தாயும் தன்னுடைய மகன் அரசாள வேண்டும் அப்படின்னு நினைப்பா, அதனால் அப்படி பண்ணியிருக்கலாம். ஆகும். தசரதனுடைய குற்றமா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. வரத்தை கொடுத்தான், அந்த வரத்தை காப்பாற்றணும், அந்த தர்மத்து மேலே போகணும் அப்படிங்கிறதுக்காக தசரதன் அந்த வரத்தின்படி அப்படியே இருந்துட்டான். அவன் மேலே தப்பு இல்லை. மந்த்ரா மேலே தப்பா, கூனி மேலே தப்பா அப்படின்னா அவன் மேலேயும் தப்பு இல்லை. அவர் சேவகி, வேலைக்காரி, எஜமானனுக்கு விசுவாசமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அவளுக்கு ஒரு ஆதரவாக பேசுகிறோம் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை அவ கைகேயி கிட்ட சொல்லியிருக்கலாம். அவன் மேலேயும் தப்பு இல்லை. ராமன் மேலே தப்பா அப்படின்னா பித்ருவாக்கிய பரிபாலனம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு போனான், அவன் மேலே தப்பு இல்லை. லக்ஷ்மணன் கூடயே போய் கைங்கரியம் பண்ணுறான், அவன் மேலேயும் தப்பு இல்லை. என் பேரில் தான் தப்பு. நான் மாத்திரம் அயோத்தியில் இருந்திருந்தா இந்த விஷயம் நடந்திருக்காது. நான் மாமா வீட்டுக்கு போனேன் இல்லையா, அது என்னுடைய குற்றம் அப்படின்னு அவனுடைய குற்றமே இல்லை அது. ஆனால் பரதனுடைய மனோபாவம் அந்த குற்றத்தை தன் குற்றமாக இசைவதே ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய லட்சணம். அது பரதாழ்வான் நமக்கு காமிச்சிருக்கார். வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக, பிறற்குற்றத்தையும் தன் குற்றமாக இசைவதே வைஷ்ணவ லட்சணம்.
ஒல்லை நீ போதாய். வைஷ்ணவர்களை ஒரு காலம் பிரிந்திருந்தாலும் அகசியம். கோபிகைகளை கிருஷ்ணன் பிரியல. அது மாதிரி ராமன் காட்டுக்கு எகும் போதும் முனிவர்களுடைய விஷயத்தில் அங்கேயே ஆசிரமத்துக்கே போனோம் அப்படின்றான். நாட்டை ஆள்வதில் அவனுக்கு விருப்பம் இல்லை. ஒரு ஆசிரமா போய் அவகிட்ட நல்ல விஷயங்களுக்கு கேட்கிறார் ஸ்ரீராமன். சீதா மாதாவும் பிராட்டியும் அப்படிதான். குழந்தைகள் வந்து ரிஷிகள் மத்தியில பறக்கணும் அப்படின்றதால ராமகிட்ட வரத்தை கேட்டு வாங்கி லவகுச்சர்களை பெற்றெடுக்கிறாள். இப்படி வைஷ்ணவர்கள் வந்து ஒல்லையினை போத வைஷ்ணவர்களை கனக்ஷாலம் பிரிந்திருந்தாலும் அது அகசியம். உனக்கென்ன வேறுடையை அப்படின்னாக்கா பகவத் அனுபவமும் பாகவத அனுபவமும் சேர்ந்து நம்ம அனுபவிக்க வேண்டும். எல்லோரும் போந்தாரோ அப்படின்னா ஒரு வைஷ்ணவர்கள் போந்தார்போர் எண்ணிக்கொள். ஒரு வைஷ்ணவர் குறைஞ்சாலும் அது ஒரு குறை. பிரதிவாதி பயங்கரம். ஸ்ரீ ஊவே அண்ணங்கராச்சாரியார் கோஷ்டியில் என்னைக்குமே சேவிச்சதில்லை அப்படின்னு சொல்லுவா. எத்தனையோ வருஷம் அவர் கோஷ்டி சாதிச்சிருக்கார், ஒரு தடவையும் சேவிச்சதில்லை. ஏன் அப்படின்னா கோஷ்டிக்கு தாமதமாக வந்தால் கோஷ்டியை சேவிச்சுட்டு கோஷ்டியில் சேர்ந்துக்கணும். தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தடவை கூட அவர் கோஷ்டியை சேவிச்சதில்லை. ஏன்னா அவர் தாமதமாக வந்ததே இல்லை. பெரியவர்கள் வந்து இந்த வைஷ்ணவ சம்பந்தம் வைஷ்ணவ கோஷ்டின்றதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஒரு கௌரவமும் மரியாதையும் கொடுத்துருக்கா அப்படின்னு அவளுடைய நடத்தையினால நம்ம தெரிஞ்சுக்கணும். வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை. கண்ணன் வல்லான் மாயன். வார்க்கடா வருவி ஆனை மாமலையின் மறுப்பினை குவடி உருட்டி ஊர்கொள் தின் பாகன் உயிர் செகுத்தரங்கில் மல்லரை கொன்று சூழ்பரன் மேல் போர்க்கடா வரசற் புறக்கிடமாட மீமிசை கஞ்சனை தகர்த்த சீர்கொள் சிற்றாயன் திருச்செங்குன்றூரில் திருச்சென்றங்கங்கள் சேல் சார்வே அப்படின்னு சொல்றார் ஆழ்வார். மல்லரை கொன்றது, கம்சனை அழித்தது, அவரான அரிய செயல்களை நினைக்கிறார்கள். மாயனை வல்லானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடியலோர் பாடலாம் வாங்கோ அப்படின்னு இந்த வைஷ்ணவ ஒரு பாகவத சம்பந்தத்தையும் இந்த பாட்டில் வந்து அந்த வைஷ்ணவர்கள் உகப்பையும் பகவத் விஷயமே உஜ்ஜீவனம் அப்படின்றதையும் அறுதியிட்டு சொல்றா ஆண்டாள் இந்த பாசுரத்தில்.